வணக்கம் சார். வணக்கம். இப்போ நீங்கள் இப்போ குமரி மாவட்டத்திலேருந்து பிஜேபி கிளை இயக்குனர் கிளை செயலாளர் பொறுப்பில் மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்புகளிலே இருந்திருக்கீங்க. பல வருஷங்கள் கிட்டத்தட்ட 40 வருஷம் பக்கத்தில் இந்த பொறுப்புகளில் இருந்திருக்கீங்க. இன்னைக்கு நீங்கள் அண்ணாமலைஜியோட இயக்கத்துக்கு வந்த காரணம் என்ன? அண்ணாமலைஜி எந்த அளவு உங்களுக்கு ஈர்ப்பை இருந்துக்குனாலும் இந்த இயக்கத்துக்கு வந்திருக்கீங்க, அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது இப்போ நம்ம தமிழ்நாடு பிஜேபியில் நிர்வாகத்துக்கு கொஞ்சம் சீர்கேடுகள்லாம் ஒரு சிலர்னால இருந்துகிட்டு இருக்கு. அதை சரி செய்யறதுக்குள்ள வாய்ப்புகள் பல தடவை முயற்சி பண்ண போகிறோம். எந்த முயற்சியிலையும் தமிழ்நாடு பிஜேபியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை ஒரு நல்ல ஒரு மாற்றம் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அதில் நம்ம நேர்மையாக நல்ல முறையில் பிஜேபியை வழிநடத்தணும்னு சொல்லிட்டு அண்ணாமலைஜி நல்ல முயற்சி எடுத்தார். அப்போ அங்கே இருந்த பொறுப்பாளர்கள் யாருமே அதுக்கு அவரோட ஒத்துக்கொள்ள வாய்ப்பு இல்லை. அதனால இவர் அந்த இயக்கத்தில் இருக்க சமயத்தில் அந்த இயக்கத்துக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. அதனால நம்ம தனியாக தமிழ்நாட்டில் மக்கள் பிஜேபியை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல ஒரு இயக்கமாக மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு முறையில் தான் அவர் வெளியே வந்தார். இப்போ அவருடைய இந்த ஈர்ப்பை பார்த்து ஒவ்வொன்று கவனிச்சு தான் நீங்கள் அப்போ அவருடைய ஈர்ப்புன்னா நம்ம தமிழ்நாடு பிஜேபியில் இருக்க சமயத்தில் அவருக்கு நேர்மை, துணிச்சல், எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தால் கூட கேட்டாச்சுன்னா உடனே பதில் சொல்லக்கூடியது, அவருக்கு தூய்மையான சிந்தனை, அவருக்கு சிந்தனையை வருங்காலத்தில் ஒரு நல்ல ஒரு காமராஜருக்கு ஆட்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு யூகம் யுக்தி எல்லாம் அவர்கிட்ட இருந்து. இப்போ காமராஜ் ஆட்சிக்கு பிறகு 60 வருஷம் மாட்டு கழக கட்சிகள்லாம் ஆட்சி செய்தாங்க. ஆனால் எல்லாரும் காமராஜருக்கு ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு சொன்னாங்களே தவிர கொண்டு வர்றதுக்கு முடியல. காரணம் என்னென்னா, காமராஜரை போலப்பட்ட தூய்மையான சிந்தனை, தமிழ்நாடு வளர்ச்சி சிந்தனை, நல்ல உறுதியான ஒரு நோக்கம், தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி வரக்கூடிய அளவில் உள்ள எந்த இதுவும் காமராஜருக்கு உள்ள சிந்தனைகள் யார்கிட்டையும் இல்லை. எல்லாருக்கும் கொண்டு வரணும்னு ஆசை இருந்தே தவிர காமராஜருக்குள்ள மனோநிலை அவர்கிட்ட இல்லாததுனால தான் அந்த ஆட்சியை கொண்டு வர முடியல. எல்லா கழக கட்சிகளும் ஆட்சிக்கு வரச்சு நாங்கள் காமராஜருக்கு ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொன்னாங்களே தவிர யாருக்கு காமராஜருக்கு ஆட்சியை கொண்டு வர முடியாத காரணம் என்ன? காமராஜருக்கு இருந்த சிந்தனைகள் அவர்கிட்ட இல்லை. அவங்களுக்கு சிந்தனை வேற, ஊழல் சிந்தனை வேற, சிந்தனை சுயநலம் தான் அதிகமாக இருந்தே தவிர இவரை போல உள்ள தேசிய சிந்தனை கிடையாது. அதனால இந்த தேசிய சிந்தனை தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு ஒரு ஒரே சிந்தனை நம்ம அண்ணாமலைஜிகிட்ட இருந்ததுனால தான் அவர் நேரடியாக நல்ல பிஜேபிக்காக நல்ல முயற்சி எடுத்தாவோ. அதுக்கு அங்கே உள்ள பொறுப்பாளர்கள் ஒத்துழைப்பு இல்லை. அதனால தான் அவர் வெளியில் வந்தார். அவருடைய உழைப்பு வீணா போயிடப்படான்னு உள்ள ஒரு முறையில் தான் அவர் வெளியில் வந்தார். அப்போ அந்த காமராஜருக்கு சிந்தனை அவருக்கு இருக்கனால எங்கள் ஃபேமிலி பாரம்பரியத்திலே காமராஜருக்கு சிந்தனையாளர்களுக்கு ஃபேமிலி ஆக்கினாங்க. அதனால அவருக்கு ஆட்சியை இவர் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கொண்டு வர்ற நம்பிக்கையில் தான் நான் எல்லாம் அந்த இயக்கத்தில் சேர்றதுக்கு காரணமாக இருக்கேன். இப்போ இன்னொன்று என்ன, அண்ணாமலைஜி அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, தேசத்துக்கு தேசிய பொறுப்பு எனக்கு வேண்டாம், முதல்ல தமிழ்நாட்டு மக்களை நம்ம பார்ப்போம், தமிழ்நாடை முன்னேற்றுவோம், அதுக்கப்புறம் தேசத்தை பார்க்கலாம். ஆட்சிக்கு பிறகு தமிழ்நாடு 60 வருஷத்துல ஆட்சியில் பின்னாடி தான் இருக்கே தவிர முன்னுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லா வளமும் இருக்குது தமிழ்நாட்டில். எல்லா தொழில் வளம், இது சிந்தனையாளர்கள், கல்வியாளர்கள், கல்வி படித்தவங்க எல்லாம் இங்கே இருக்காங்க. தொழில் முனைவோர்கள் எல்லாரும் இருந்தாலும் அந்த நாட்டை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு உள்ள பொது சிந்தனை, நாட்டு சிந்தனை யார்கிட்டையும் இல்லை. எல்லாருக்கும் சுயநலம் தான் இருக்குது. அவங்க ஆட்சிக்கு வரணும், தானாக சம்பாதிக்கணும், சுயநலத்தை தனக்கு குடும்பத்தை வளர்த்துக்கணும்னு உள்ள சிந்தனையை தவிர வேற எந்த சிந்தனை உள்ளவங்க அங்கே இதில் இல்லை. இப்போ இன்னொன்று என்ன சார், இப்போ ஒரு 67 இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமா திராவிட கட்சிகள் முக்கியமாக திமுக தமிழக இந்து மக்களை ஏமாத்திட்டாங்களா அப்படின்னு நான் நம்புறேன். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களை ஏமாத்துறதுக்கு முதன்மை காரணம் என்னன்னா, இவங்க டிஎம்கே மேலே ஒரு நல்ல நம்பிக்கையோட டிஎம்கே நல்லா செய்யும் அப்படின்னு இருந்து. ஆனால் கடைசியில் டிஎம்கே சிறுபான்மை மக்களுக்கு தான் அதிகமாக இருந்தே தவிர ஓட்டுக்காக வேண்டி சிறுபான்மைக்கு சாதகமாக இருந்து. ஆனால் டிஎம்கே இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டால் தான் சிறுபான்மை கையில் இருப்பாங்க அப்படின்னு உள்ள ஒரு நம்பிக்கையில் தான் அவர் செயல்பட்டார். அதனால இந்துக்களுக்கு ஓட்டு இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலில் இந்துக்களுக்கு ஓட்டு அவர் எதிர்பார்த்த அளவில் இல்லாமல் டிஎம்கேக்கு எதிராட்ட அந்த ஓட்டுகள்லாம் டிவிகேக்கு மாறிச்சு.
இல்ல, இப்போ 2026 டிவிகேக்கு போயிருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 67 இப்போ கலந்து 21 வரைக்கும் தேர்தல் நம்பிக்கையோட இருந்தோம். ஆனா மக்களுக்கு நம்பிக்கை இழப்பு வந்து இப்போ வந்து இந்த இந்துத்துவ கொள்கைக்கெல்லாம் ஒரு முரண்பாடாட்டு செயல்பட்டார் இல்லையா? அப்பந்தான் மக்களுக்கு ஒரு இது வந்து நமக்கு எதிராக தான் செயல்படுறாரு அப்படின்னு உள்ள ஒரு முறை தமிழக இந்து மக்கள் கழிஞ்ச 5 வருஷம் திமுக ஆட்சி தான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டாங்க. திமுக ஏமாத்துது, இந்து மக்கள் ரொம்ப துரோகம் பண்றாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுதான் அந்த வெறுப்புல தான் அவங்க எல்லாம் மாறி டிவிகேக்கு ஓட்டு இது பண்ணாங்க. இப்போ டிவிக்கு எப்படி சார் இந்த 2 மாசத்துல பயணத்துல டிவிக்கு அரசும் திமுக மாதிரி செயல்பாடு மாதிரி இந்த கொஞ்சம் இந்துவுக்கு எதிராக செயல்படுற மாதிரி தெரியுது. இந்துவுக்கு எதிராக இருக்கிறது மாதிரி இருக்குது. ஆனா இப்போ வந்து அதுக்கு ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா அவர் இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் போனோன்னா ஆட்சி மாற்றம் கொஞ்ச நாள் காலம் தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். அதனால முழுமையாக அவர் இந்துக்கு எதிரின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லுறது வாய்ப்பு குறைவு.